அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பிறாக. கோமியம் நிபுணர், ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் குறித்த பிரியங்கா காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு. இணையதள செய்தி பிரிவு. ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் வி காமகோட்டி குறித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தியின் விமர்சனத்துக்கு 200க்கும் அதிகமான கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசால் அமைக்கப்பட்ட தேர்வு சீர்திருத்தத்திற்கான 6 பேர் கொண்ட குழுவின் உறுப்பினராக பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியரும் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனருமான காமகோட்டி இடம் பெற்றுள்ளார். இது பற்றி கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூலை 28 அன்று மக்களவையில் பேசிய பிரியங்கா காந்தி, புதிய குழுக்கள் அமைப்பதில் பலன் கிடையாது என்பதை பிரதமர் புரிந்து கொள்ள வேண்டும். ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளில் ஒன்று கூட இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. அதே வேளையில் இந்த புதிய குழுவில் முன்னாள் ஐபி தலைவர், ஐடி நிறுவன உரிமையாளர் மற்றும் கோமியம் நிபுணரும் இடம் பெற்றுள்ளனர் என கூறியுள்ளார். இந்த நிலையில் பேராசிரியர் காமகோட்டி குறித்த பிரியங்கா காந்தியின் மறைமுக விமர்சனத்துக்கு கண்டனம் தெரிவித்து பல்கலைக்கழகத்து துணைவேந்தர்கள் மற்றும் முன்னாள் துணைவேந்தர்கள் உட்பட 215 கல்வியாளர்கள் கையெழுத்திட்டு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இது பற்றி அந்த கடிதத்தில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் பேராசிரியர் வி காமகோட்டியை கோமிய நிபுணர் என்று நீங்கள் பிரியங்கா குறிப்பிட்டுள்ளது குறித்து எங்களின் அதிருப்தியை தெரிவிக்க இந்த கடிதத்தை எழுதுகிறோம். அந்த கருத்து கிண்டலாகவோ அல்லது அரசியல் சொல்லாகவோ கூறப்பட்டிருந்தாலும் அத்தகைய சித்தரிப்பு கவலைகளை ஏற்படுத்துகின்றன. ஏலி கிண்டல் என்பது அர்த்தமுள்ள கலந்துரையாடலுக்கு மாற்றாக அமையாது என கூறப்பட்டுள்ளது. இந்த கடிதம் குறித்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்தும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக பிரியங்கா காந்திக்கு எதிராக 200க்கும் அதிகமான கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளது அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. முன்னதாக ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோட்டி கடந்த 2025ஆம் ஆண்டு பசுமாட்டின் கோமியத்தில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டவனாக உங்களிடம் இருந்து விடைபெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.